ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உனக்கான நாளாக விடிஞ்சிருக்கு. இன்னைக்கு நடக்க போற எல்லா விஷயங்களும் உன்னை அதிர்ஷ்டசாலி என பெருமை பெறக்கூடிய அளவுக்கு நல்லதாகவே நடத்தி முடிக்க போகுது. அதுவும் இன்று இரவு 12 மணிக்குள்ளாகவே இந்த பதிவை நீ கண்களில் பார்த்துட்டீனா நாளைய நாள் உனக்கான நாளாக நிச்சயமாக விடியும். இன்று முதல் இனி வரக்கூடிய எல்லா நாளுமே உனக்கான வசந்த நாளாக, உனக்கான மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாகத்தான் இருக்க போகுது. அந்த வானம் கீழே இறங்கி வந்து பூமியை தொட்டா அதை எல்லாரும் அதிசயமாக பார்ப்பாங்க. ஆனா அதுவே தரையில இருக்கிற மனிதன் மேலே போய் வானத்தை தொட்டா அது சாதனை தானே. அப்படிப்பட்ட சாதனையைத்தான் நீ செய்ய போற. உன் வாழ்க்கையில நீ உச்சத்தை தொடக்கூடிய அளவுக்கு மாபெரும் வெற்றியை பெறப்போகிறாய். அதிர்ஷ்டமும் அற்புதமும் ஒரு சேர உன் வாழ்க்கையில நடந்து அது அதிசயமாக மாறத்தான் போகிறது. உன் வாழ்க்கையவே நீ சாதனை பயணமாக தொடங்க போகிறாய். அதை அப்படியே தொடரப் போகிறாய் என் செல்லமே. நிச்சயமாக உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு சந்தோஷத்தையும் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் நீ பார்க்க போற. இத்தனை நாளா என் வாழ்க்கை மாறும், எனக்கு நல்லது நடக்கும்னு தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்த உனக்கு அதற்குரிய பலன்களை நான் கொடுக்க போறேன். முட்டி மோதிக்கிட்டே இருந்த நீ, வாழ்க்கையில போராடி போராடி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்த நீ, இப்போது வெற்றியை பெறுவதற்கான நேரம் வந்துடுச்சு. தன்னம்பிக்கையோடு போராடியனே, இப்போது வெற்றியின் உச்சத்தை தொடப்போகிறாய் என் தங்கமே. மகத்தாக ஜெயிச்சு மிகப்பெரிய சாதனை புரிந்து உன்னை எல்லாரும் உதாரணமாக பேசக்கூடிய அளவுக்கு பல தோல்விகளை கடந்து வந்து இப்போது வெற்றி பயணத்தை தொடரப் போகிறாய். இன்னையிலிருந்து நீ எடுத்து வைக்கிற எல்லா அடியையும் வெற்றி படிக்கட்டுகளாக மாற்ற போறேன். நீ செய்கிற எல்லா செயல்களையும் உனக்கு வெற்றிகரமானதாகவும் மாற்றி தரப்போகிறேன் என் செல்லமே. உன்னால முடியும்னு நீ நம்பினாலே போதும். எல்லா முயற்சிகளும் நிச்சயமாக வெற்றியாக மாறும். தோல்வி உன்னை துரத்தினாலும் நீ வெற்றியை நோக்கி ஓடு. வெற்றியின் முடிவானது நீ நினைச்ச விஷயமாக மட்டும்தான் இருக்கும். இத்தனை நாளா நீ நினைச்சது நடக்காம போயிருந்தா என்ன? இனிமே நீ நினைச்சதும் ஆசைப்பட்டதும் எதிர்பார்த்ததும் வரிசையாக நடக்கும். எல்லாரும் செய்யற விஷயத்தையே செஞ்சுக்கிட்டு நீயும் உன் வாழ்க்கையை வாழணும், எல்லார் பின்னாலையும் போகணும் நினைக்காத. உனக்கான பாதையை நீ தேர்ந்தெடு. உனக்கான விஷயங்களில் புது மாற்றங்களோடும் புது முயற்சிகளோடும் நீ செஞ்சினா நிச்சயமாக உன் முயற்சி தோத்து போகாது. எத்தனை பேர் சேர்ந்து உன்னை தள்ளிவிட்டாலும் உன் நம்பிக்கை உன்னை கைவிடாது, தள்ளிவிடாது என் தங்கமே. யாராவது உன்னை திட்டும் போது, குறை சொல்லும் போது, அவமானப்படுத்தும் போது அந்த நொடியில வேணும்னா நீ வாழ்க்கையை வெறுத்து போகலாம். ஆனா அடுத்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கையில நீ அடுத்தடுத்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு முன்னேறுவதை மட்டுமே லட்சியமாக வச்சுக்கணும். எப்போ உன்னை அடுத்தவங்க தாழ்வா பேசுனாங்களோ, தாழ்த்தி பேசுனாங்களோ, மட்டமா பேசுனாங்களோ, இனிமே அப்படி யாருமே பேசுறதுக்காக வாயை திறக்க கூடாதுன்ற முடிவோட நீ வேகமாக உத்வேகமாக புது முயற்சியோடு புது விடாமுயற்சியோடு உழைப்பை தொடர்ந்து செய்யணும். எப்போவுமே உன்னுடைய அடையாளத்தையும் உன்னுடைய தன்மானத்தையும் உன்னுடைய கௌரவத்தையும் நீ யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே கூடாது. இதுவரைக்கும் நடந்தது எப்படி வேணாலும் நடந்திருக்கட்டும். நடந்ததை உன்னால மாற்ற முடியாது. ஆனா இனிமே நடக்க போறதை நீ மாத்துறதுக்கு நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன். இன்று இரவுக்குள்ளாகவே இந்த பதிவை முழுவதுமாக கேட்டினா உன் மனசுல பல மாற்றங்கள் வரும், பல தைரியங்கள் பிறக்கும். உனக்குள்ளேயே புத்துணர்ச்சியும் புது தெம்பும் கூட உண்டாகும் என் செல்லமே. மண்ணுக்குள்ள தூக்கி எறிஞ்ச ஒரு சாதாரண கொட்டையே முளைச்சு மரமா விருட்சமாக மாறும்போது இவ்வளவு பெரிய உயிராக உருவமாக நான் உன்னை படைச்சிருக்கேன். நீ மனசு வச்சினா அந்த விருட்சத்தை விட மிகப்பெரிய லட்சியத்தை அடைந்து வாழ்க்கையில ஜெயிச்சு எல்லார் மனசுலையும் இடம் பெற முடியும். இந்த அழகான பூமியில எத்தனையோ விஷயங்களை நீ அடைஞ்சு சந்தோஷப்படுறதுக்காக நான் உனக்காக படைச்சு வச்சிருக்கேன். ஆனா இருக்கிறதையெல்லாம் பயன்படுத்தாம இல்லாததை நினைச்சு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. உனக்கு தேவையானது எல்லாமே உன்னை சுத்தியே இருக்குன்றத முதல்ல புரிஞ்சுக்கோ. உனக்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் தருவதற்கு
இந்த வராகி அம்மா நான் தயாரா இருக்கும்போது இல்லாததையும் கிடைக்காததையும் நினைச்சு ஏன் கவலைப்படணும்? நீ உழைக்கிறதுக்கு இதுதான் வயசு, சம்பாதிக்கிறதுக்கு இதுதான் வயசு நினைச்சு ஓடிக்கிட்டே இருக்க. ஆனா நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய வயசும் இதுதான், நிம்மதியா வாழ வேண்டிய வயசும் இதுதான், எல்லாத்தையுமே உன்னால சந்தோஷமா அனுபவிச்சு ரசிச்சு வாழ வேண்டிய வயசும் இதுதாங்கிறத மறந்து விடாதே என் செல்லமே. சும்மாவே உழைச்சு உழைச்சு காசு சம்பாதிச்சு பொண்ணையும் பொருளையும் சேர்த்து வச்சு நாளைக்கு வயசானதுக்கு அப்புறம் அதை உன்னால அனுபவிக்க கூட முடியாது. அதை பார்த்து ரசிக்கவும் சந்தோஷப்படவும் கூட உன்னால முடியாது. அப்புறமா சிரிக்கிறதுக்கும் உனக்கு வாய்ப்பு கிடைக்காமலே போய்விடும் அல்லவா? கிடைச்சிருக்கிற இந்த ஒவ்வொரு தருணத்தையும் சிரிச்சு சந்தோஷமா மகிழ்ந்து ரசித்து வாழ பழகு. இனி வரக்கூடிய காலம் உனக்கு வருங்காலமா வசந்த காலமாக தான் இருக்கும். வானத்துல பறக்குதே அந்த பெரிய பட்டம், அந்த பட்டம் நினைச்சுக்குது நம்ம தான் இவ்வளவு உயரத்துல பறந்துகிட்டு இருக்கோன்னு. ஆனா அந்த பட்டத்தின் கயிறு தான் அது பறப்பதற்கு உதவி செய்து. அதே போல நீ இந்த உலகம் முழுவதும் நல்லாக பறக்கிற அளவுக்கு உனக்கான கயிறாக, உன்னை பறக்க வைக்கும் கயிறாக இந்த வராகி அம்மா நான் இருப்பேன். நீ எப்போதும் உயர உயர பறக்கணும், உச்சத்தில் அமர வேண்டும். உனக்கான நல்லதை செய்வதற்கு எப்போதுமே நான் தயாராக இருக்கிறேன் என் செல்லமே. இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே எல்லாத்திலையுமே சிறந்தவங்களாக இருக்க முடியாது. ஆனா எல்லாருக்குமே ஒவ்வொரு சிறப்பும் ஒவ்வொரு தனித்தன்மையும் ஒவ்வொரு திறமையும் இருக்கும். காகம் அதோட முட்டையை பத்திரமா பாதுகாக்குதுன்னா குயில் நல்லா கூவும். ஆனா குயிலுக்கு வீடு கட்ட தெரியாது. அதே போல ஒரு மனிதர் நல்லா பேசுவாங்க, ஒரு மனிதர் நல்லா வரைவாங்க, இன்னொருத்தர் நல்லா படிப்பாங்க, இன்னொருத்தர் புத்திசாலித்தனமா திறமையா வேலை செய்வாங்க, இன்னொருத்தர் எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியமா சமாளிப்பாங்க, இன்னொருத்தர் என்ன நடந்தாலும் கவலைப்படாம முன்னேறி போறவங்களா இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒவ்வொரு திறமையையும் தனித்துவத்தையும் கொடுத்து வச்சிருக்க நானு உனக்குள்ளேயும் நிறைய திறமைகளை கொடுத்து வச்சிருக்கேன். உன்னுடைய திறமை என்ன, உன்னுடைய வல்லமை என்னவென்பதை நீ முதலில் கண்டுபிடித்துக்கொள் என் செல்லமே. மற்றவங்களுக்கு பெருசா மதிப்பு தர்றதுக்கும் அடுத்தவனை மனிதராய் மதிப்பதற்கும் காசு பணம் எதுவும் தேவையில்லை. முதல்ல நல்ல குணத்தை உனக்குள்ள வச்சுக்கோ. அதே போல நல்ல மனிதர்களை மதிக்கவும் நீ கற்றுக்கொள். எல்லாரையுமே மனிதர்களாக பாரு, மனிதாபிமானத்தோட பாரு. ஒரு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சாலும் அது எவ்வளவுதான் கொதிச்சாலும் நெருப்பை அணைக்கிற அது குணத்திலிருந்து மாறுபடாது. சுடுதண்ணியை ஊற்றி நெருப்பை அணைச்சாலும் அந்த நெருப்பு அணைஞ்சுதான் போகும். அதே போல எல்லாத்தையுமே இழந்து நீ வெறுமை நிலையை அடைந்தாலும், எவ்வளவுதான் கஷ்டமும் பிரச்சனைகளும் உன்னை சூழ்ந்து நின்றாலும் உன்னுடைய லட்சியத்தை நோக்கி போராட மட்டும் மறக்காதே. ஏன்னா நீ ஆசைப்பட்டதை அதன் மூலமாக மட்டும்தான் அடைய முடியும். உனக்குன்னு ஒரு லட்சியத்தையும் குறிக்கோளையும் வச்சுக்கிட்டு அதுக்காக விடாப்பிடியாக வேலை செய்ய நினைக்கிற உன்னை நான் ஒருபோதும் தோத்து போக விடமாட்டேன். பல தடைகளை தாண்டி ஓடிக்கொண்டே இருக்கும்போது உன்னை பிடிக்காத மனிதர்கள் உன்னை கீழே தள்ளிவிடவும் முயற்சி செய்வாங்க. வேணும்னே உன்னை தாழ்த்தி பேசி, உன்னை மட்டமாக பேசி உன் கவனத்தை சிதறடிக்கவும் முயற்சி செய்வாங்க. ஆனா நீ ஒருபோதும் உன் கவனத்தை தவற விட்டு வாழ்க்கையில ஜெயிக்காம இருந்துடக்கூடாது. என்னதான் தீப்பந்தத்தையோ அல்லது விளக்கின் ஒளியை கீழே தாழ்த்தி பிடிச்சாலுமே கூட அந்த தீப்பந்தம் எப்படி மேல் நோக்கி எரியுமோ அதே போல நீ மேலே ஏறுவதற்கும் முன்னோக்கி வாழ்வதற்கும் மட்டும் முயற்சி செய். உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு.